மக்களுடன் பயணித்து வரும் சக்திகளை தாவேக தலைவர் தீய சக்தி போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி பேசி வருவது குழந்தைத்தனமான அரசியலாக உள்ளது என திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் பூந்தமல்லி அருகே பேட்டியளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே நசரத்பேட்டையில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு திருவுருவ சிலை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் பங்கேற்று திருவுருவ சிலையை திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ அருள் அன்பரசு உட்பட மூத்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த சிலை முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியால் ஏற்கனவே இங்கு திறக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு விபத்தில் அந்த சிலை சேதமடைந்தது. அதன் பின்னர் தற்போது புதிய சிலையை நிறுவியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர், முதல் பிரதம மந்திரி நேரு அவர்கள் சிலை காங்கிரஸ் பவுண்டேஷன் நாளில் திறக்கப்பட்டது. நேருவின் திட்டங்களை ஒழித்து வருகிறார்கள். இந்த அரசு அதனை எதிர்த்து காங்கிரஸ் உறுதிமொழியேற்று சிலையை மக்களுக்காக திறந்து உள்ளோம். இன்று ஒரு சித்தாந்த போர் நடக்கிறது. சித்தாந்த போர் என்றால் என்ன? சமத்துவத்துக்கும் ஆதிக்கத்துக்கும் நடக்கும் போர். அதுதான் பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் இருக்கின்ற போர். நாம் இந்த சண்டையில் எந்த பக்கம் நிற்கிறோம் என்பது முக்கியம். தற்போது நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது பின்வாசல் வழியாக பிஜேபி பல பேரை இயக்கி வருவதாகும். பிஜேபிக்கு தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். பிஜேபி சிந்தனைக்கு பல பேர் அடிபணிந்து விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. திருமாவளவன் பார்வை உண்மையும் கூட எனும். தாவேக தலைவர் செயலுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தமில்லை. பேப்பரில் உள்ளதை படித்து வருகிறார். சினிமா நடிகருக்கு கூட்டம் வரதான் செய்யும். அதை மக்கள் அரசியலாக பார்க்கிறார்களா என்பதுதான் கேள்விக்குறி. மக்களுடன் இவ்வளவு நாள் பயணித்த சக்திகளை தீய சக்தி என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவது குழந்தைத்தனமான அரசியலை தான் காட்டுகிறது என்று தெரிவித்தார். இன்னைக்கு நம்ம பூவிருந்தவல்லியில் ஒரு முக்கியமான ஒரு சிலை, எங்களுடைய முன்னாள் பிரதமர், மாடர்ன் இந்தியாவோட ஆர்கிடெக்ட் திரு ராஜீவ்காந்தியால் திறக்கப்பட்ட சிலை, திரு பண்டிட் ஜவஹர்லால் நேரு நம்முடைய முதலாம் பிரதம மந்திரியோட சிலை. அந்த சிலை ரொம்ப ஒரு நடுவில் ஒரு ஆக்சிடென்ட்னால அது கொஞ்சம் உடைந்தது. அதை இன்னைக்கு சரி செஞ்சு மறுபடியும் மக்களுக்கு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு காங்கிரஸுடைய 141வது ஃபவுண்டேஷன் டே. இதை விட ஒரு நல்ல தருணம் இருக்க முடியாது. ஏன்னா பண்டிட் நேரு அவர்கள் இல்லை என்றால் இங்கே பல பேருக்கு வாழ்க்கையே கிடையாது. அதுதான் உண்மை, என்னையும் உட்பட. அதனால அவருடைய நினைவாக இன்னைக்கு அந்த சிலையை சேர்ந்த விதத்தில் உள்ளபடியே மிகவும் மகிழ்ச்சி. இரண்டாவது, இன்னைக்கு நடக்கிற ஏழைகளுக்கு எதிராக, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு அரசாங்கம் அவர் செஞ்சு வச்சுட்டு போன பல விஷயங்களை ஒன்று ஒன்றா உடைச்சிட்டு வராங்க. அவர் செஞ்ச பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கட்டும், இல்லை குழந்தைகளோட படிப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா இப்போ அவங்க ரீசெண்டாக எடுத்த 100 நாள் வேலை திட்டத்தை முடிச்சிட்டாங்க, அதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே எதிர்த்து நாங்கள் காங்கிரஸ் கட்சி களத்தில் போராடுவோம்ன்ற உறுதிமொழியோட நாங்கள் இன்னைக்கு இந்த சிலையை மக்களுக்கு அர்ப்பணம் செய்கிறோம். அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு சித்தாந்த போர் நடக்குது. சித்தாந்த போர் என்ன? சமத்துவத்துக்கும் ஆதிக்கத்துக்கும் இருக்க போர். அதுதான் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இருக்க போர். அந்த சண்டையில நீங்க எந்த பக்கம் இருக்க போறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டாண்ட் எடுக்கலைன்னா நம்ம மறைமுகமாகவோ நேரடியாகவோ அந்த மாதிரி ஒரு ஆதிக்க சக்திகளுக்கு உதவி செய்வோம். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது பிஜேபி பேக் டோர்ல பல பேர் ஆப்ரேட் பண்றாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா, எலெக்ஷனை எப்படி ஜெயிக்கிறது, அவ்வளவுதான். அந்த எலெக்ஷனுக்கு 10 ஓட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, 5 ஓட்டை கட் பண்ணாலும் பரவாயில்ல, அப்படிதான் அவங்க யோசிக்கிறாங்க. அதனால அவர்களுடைய அந்த சிந்தனைக்கு பல பேர் இன்னைக்கு செவி சாய்த்து அதுக்கு அடிபணிஞ்சிடறாங்கன்றது தான் அந்த பார்வை. அந்த பார்வை உண்மையும் கூட. என்ன நிலைப்பாடுன்றதுதான் கிளியர் இல்ல. கொள்கை விஷயங்கள் செயலுக்கும் வார்த்தைகளுக்கும் இருக்கிற விஷயம்தான் நம்ம பார்க்க முடியும். வார்த்தைகளை மட்டுமே ஒரு அறிக்கையாக படிப்பதனால் ஒன்றும் ஆக போறதில்ல. இது வரைக்கும் செயலுக்கும் வார்த்தைகளுக்கும் பெரிய சம்பந்தம் எனக்கு தெரியல. கூட்டம் அதிகமா கூட மலேசியால கூட நேற்று வட ஆடியோ லான்ச்ல அவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. தமிழ்நாட்டுல வருதுல்ல, வெளிநாட்டுல கூட வருது. கூட்டம் எப்பவுமே சினி ஸ்டாருக்கு கூட தான் செய்யும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்காக மக்கள் அரசியலாக அவங்கள பாக்குறாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ரெண்டாவது, இப்போ ஆண்டாண்டு காலமாக அரசியல் இருக்கும் கட்சிகள் இந்த மாதிரி கூட்டத்தை ஒரு இடத்துல கூட்ட மாட்டாங்க. ஒரு ஊர்லயும் கூட்டம் இருக்கும்.
ஏன்னா அரசியலா எங்களுக்கு இந்த கட்சிகளால் என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து ஒரு படிப்பாக இருக்கட்டும், ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், பல விஷயங்களுக்கு ஏதுவாக இருந்த சக்திகள் எது, நம்ம கூட நிக்க போறது யாருன்றதும் மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக நம்ம எடுத்துக்கூடிய அரசியல். திமுக தீய சக்தின்னு சொல்லாரு. அது வந்து அவங்க கட்சியில ஒரு ஹேஷ்டாக் மாதிரி போட்டிருக்காங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, இதெல்லாம் வந்து சரியான அரசியல் கிடையாது. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு முதல்ல சொல்லணும். மக்களோடு இவ்வளவு நாள் பயணிச்ச சக்திகளை வந்து நீங்க வந்த உடனே இப்படி எல்லாம் பேசுறது வந்து உங்களுடைய குழந்தைத்தனமான அரசியலை தான் காட்டுது.